ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களை காணும்படியாக இறை வார்த்தையோடு காணும்படியாக செய்திருக்கிறார். என் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர், இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினவ தாங்குவேன் சுமப்பே, நரை வயதிலும் முதிர் வயது வரை நான் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாயின் கருவிலே கற்பத்திலே என்னை உருவாக்கின தெய்வம் சொல்கிறார். இதுவரை நடத்தி வந்த தெய்வம் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை, உன்னை சுமப்பே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல, தாய் மார்போடு தன் குழந்தையை அணைத்து கொள்வது போல நான் உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன், தாங்குவேன். விடுவிக்கிற ஆண்டவர், நம்மை சுமக்கிற தெய்வம் அவர். சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக சிலுவை சுமந்தவர், தன் பாரங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் வியாதிகளையும் சுமந்த ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை சுமக்கிறேன். உங்களை மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் சுமக்கிறார். உங்கள் பிரச்சனைகளையும் சுமக்கிறார். உங்கள் வியாதிகளையும் சுமக்கிறார். இந்த நாளிலே அவர் விடுவிக்கப் போகிறார். இயேசு என்ற பெயருக்கு விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் விடுவிக்கப் போகிறார். கடந்த வருடத்தில் பிப்ரவரி மாதம் என்று இருக்கும் நினைக்கின்றேன், ஒரு அருமையான தம்பி வந்தான். சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு தம்பி, பித்தப்பை கற்கள் நிறைந்து அது அழுகிவிட்டது. ஆகவே ஆப்ரேஷன் பண்ண வேண்டும். அவனால் இருக்க முடியலை, வாமிட் எடுத்து கொண்டே இருந்தா. அந்த கம்பெனி அவனை அனுப்பி வைத்தது, ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி 3 மாதங்கள் விடுப்பு கொடுத்து லீவு கொடுத்து அனுப்பினது. எனக்கு அருமையானவர்களே, தகப்பனார் அவனை அழைத்து வந்தார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், உன்னுடைய நோய்களை இயேசு சுமந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். நீ அவரை மாத்திரம் விசுவாசி, அவரை மாத்திரம் விசுவாசி. அது போதும். ஆண்டவர் உன்னை ஆப்ரேஷன் இல்லாதபடி அவர் தொட்டு சுகமாக்க அவரால் முடியும். ஏனென்று சொன்னால் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்தவர் உன்னை தாயின் கருவிலே உருவாக்கின தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நீ உயிரோடு இருக்கும்படியாய் விரும்புகிறார். அவரிடத்தில் ஒப்புக்கொடு என்று சொல்லி சொன்னபோது அவன் கதறி அழுது தன்னை அர்ப்பணித்தா. நடந்தது என்ன தெரியுமா? மருத்துவமனைக்கு சென்று கடந்து போய் பார்க்கும் பொழுது அந்த பித்தப்பை அழுகாதபடி நல்ல நிலையில் இருந்தது. கற்களெல்லாம் மறைந்திருந்தது. அவன் மறுபடியும் வேலைக்கு சென்றபோது அவர்கள் சொன்னார்கள், நீ மருத்துவத்தில் சான்றிதழ் பெற்று வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கம்பெனியிலே இருக்கிற அந்த மருத்துவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர் பரிசோதித்து அவன் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறான் என்று சான்றிதழ் கொடுத்தார். இன்றைக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, அன்பான பிரியமான தம்பி தங்கையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரச்சனையும் கவலையும் கண்ணீரையும் ஆண்டவர் இன்றைக்கு சுமந்து கொண்டு அருள்நாதர் இயேசு விடுவிக்க உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தம்பியை உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். அவரே உனக்கு ஆறுதலும் ஆசீர்வாதம் செய்கிறவர். அவரிடத்தில் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தாயின் கருவிலே உருவாக்கின தெய்வம் அவர்கள் இதுவரை நடத்தினவர், இன்றைக்கும் அவர்கள் சுமக்கின்ற அவர்கள் கடந்து வருகிற பாதைகளில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் சுமந்து கொண்டு உடைய காயப்பட்ட கரம் நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அப்படியே நீர் செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும், ஆண்டு கொள்ளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.